வணக்கம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்திரமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபஜேந்திர சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அனுபவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும், குரு பகவான் கடக ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குரு சுயசாரம், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கேது சுயசாரம், கேது மகத்தில் இருக்கிறார். ராகு சதயத்தில் இருக்கின்றார். சனியோ ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரேவதியில் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்கள். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரிய பகவான் ரிஷப ராசியிலும், சுக்கிரன் புதன் மிதுன ராசியிலும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இவற்றிலே 8ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் அதாவது கும்பராசியிலே ராகுவோடு சேர்க்கை பெறுகின்றவர். அதன் பிறகு கும்பராசியிலிருந்து மீனம், மேஷம், ரிஷபம் என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு அவருடைய சுயசாரத்திலிருந்து உச்சம் பெற்றிருப்பது பலமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கின்றது. இனி உங்கள் ராசிக்குரிய பலன். மேஷ ராசிக்குரிய இவ்வார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு இந்த வாரத்தில் உங்களுக்கு எத்தகைய நன்மைகள் இருக்கிறது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார். மேலும் ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியும் நன்மையும் மேன்மையும் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மைகள் விரைவாகவே கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மற்றபடி பார்க்கின்றபோது தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். இந்த வாரம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் தாராளமாக எடுக்கலாம். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது முருகனுடைய ஆலயம் சென்று அங்கு உங்களுடைய கடவுளை வேண்டிவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய செயல்களை ஆரம்பிப்பது நன்மைகளை கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கிறது. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், அதே சமயத்தில் விவேகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவரிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை எதுவும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என்று உங்களுக்கு சகலவிதத்திலும் மேஷ ராசிக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. உறவுகளிடம் நல்ல ஒரு அன்பு பாசம் காட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் உங்களுடைய இஷ்ட தெய்வம். ஓம் அம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லுங்கள். முருகரா ஓம் அம் முருகதேவாய் நமக, ஓம் அம் முருகதேவாய் நமக என்கின்ற அந்த மாதிரியான பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வெற்றிகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக.
ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பேச்சு இருக்கின்றது. சுக்கிரனாகப்பட்டவர் 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறார், நன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த வாரம் மனோகாரகனாகப்பட்ட சந்திர பகவான் சாதகமாக உங்களுக்கு இருக்கிற 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். செல்வாக்கு உயரம், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகம் என்று பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், 3ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார். குரு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை ஈடுபாட்டை காட்டலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. அதே சமயத்தில் வரவுகள் அதிகரிக்கும், செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கின்றபோது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு இருந்தவர் இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு செல்ல, ஆனால் அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே போல பார்க்கின்றபோது ராசியிலே சூரியன் உங்களுக்கு இருக்கிறது. தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள், செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இருக்காது, தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த முடிவுகளுக்கு உங்களுக்கு சாதகமான வெற்றிகளும் கிடைக்கும். எனவே தொழில் வியாபார உத்தியோகம் இந்த வாரம் எழுச்சியை பெறக்கூடிய ஒரு நன்மையான வாரம். சந்திரனும் சாதகமாக இருக்கார். 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர் மிக சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்ற யோகம் பலமானது. அதே போல பார்க்கின்றபோது குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இவையெல்லாம் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்கின்றது. அதே ஆரோக்கியம் என்று பார்க்கின்றோம். மகிழ்ச்சியான ஆரோக்கியம், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்தவரை சிறப்பும் மேன்மையும் நன்மையும் இருக்கிறது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், ஓம் அம் உங்களுடைய விஷ்ணு, ஓம் அம் விஷ்ணு தேவாய நமக, ஓம் அம் விஷ்ணு தேவாய நமக என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு இந்த வாரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்துக்குரிய வாரம். சிறப்பான செயல்கள், முயற்சிகளில் நன்மைகள், எந்த ஒரு காரியத்திலும் அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் என்று எல்லா விதமான நன்மைகளையும் அடையப் போகின்ற ஒரு அற்புதமான வாரம் மிதுன ராசிக்கு. காரணம், ராசியாதிபதியான புதன் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும், சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியில் இருந்தால் 2க்கு சென்றாலும் அது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜென்ம குரு இல்லை, இப்பொழுது 2க்கு குரு வந்து விட்டார். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இனிமேல் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகின்றது. 10ல் சனி இருக்கிறது, பலமான ஒரு அமைப்பு. குரு பார்வை சனி மீது இருக்கின்றது. சனி வீடு கொடுத்தவர் குரு பகவான். ஆகையால் மீனராசியில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானை குரு பார்வை செய்வது சிறப்பான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் ஒத்துழைப்பு அற்புதமாக இருக்கும். ஆகையால் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள்லாம் கட்டுக்குள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செலவுகள் எதுவும் இல்லை. எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். மற்றபடி பார்க்கின்ற உத்தியோகம்,
உத்தியோகத்தை பொறுத்த கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. சூரியன் 12ல் இருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு குரு 2ல் இருக்கிறார். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் யோகத்தை தருவார். எனவே செயல்கள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரியிடம் பழகுகின்றபோது கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குடும்பத்தில் மற்றும் திருமண முயற்சிகள் இவையெல்லாம் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள், அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் என்று பல வகையில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய 2ல் இருக்கின்ற குருவுடைய யோகம் பலமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. நலம் பெருக வளம் பெருக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு மற்றும் திங்கள் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள், பொறுமை காட்ட வேண்டும். அதன் பிறகு பார்க்கின்றபோது சந்திரன் சனியோடு சேர்க்கப்படுவார். ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதி சந்திர பகவான், ராகுவோடு சேர்க்கை, சந்திரனோடு சேர்க்கை. ஆனால் இதே புதன் வியாழன் போன்ற நாட்களிலே சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதும் அதன் பிறகு சூரியனோடு சேர்க்கை பெறுவது எல்லாம் பலமான ஒரு அமைப்பு. எனவே முற்பகுதி சுமாராக இருக்கும், பிற்பகுதி மிக அபாரமான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எப்பொழுது என்று பார்க்கின்றால் செவ்வாய்க்கு பிறகு புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் உங்களுக்கு மிகவும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு முயற்சியும் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் எடுக்காதீர்கள். மற்றபடி பார்க்கின்ற நன்மைகள் இருக்கின்றது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2லே கேது இருக்கிறனால். மற்றபடி பார்க்கின்றபோது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உறவுகள் என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் இல்லை. உறவுகளிடம் இந்த வாரம் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்ற உச்சம் பெற்ற குரு. பொதுவாக ஜென்ம குரு பலவீனம் என்பார்கள். உங்களுக்கு அப்படி கிடையாது. என்றால் உங்கள் ராசியிலே குரு அமர்கின்ற போது அவர் உச்சம் பெறுகிறார். ஆகையால் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பே குருவால் உங்களுக்கு ஏற்படும். குரு வழிபாடுகள், சித்தர் வழிபாடுகள் நன்மையை அதிகரிக்க செய்யும். இந்த வாரத்தை பொறுத்தவரை என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஓம் அம் குருவே நமக, ஓம் அம் குருவே நமக என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். நன்மைகள் விரைவாக கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ராசியாதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இருப்பது பலம். 9ல் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு உங்களுக்கு 12 இருந்தாலும் அவர் ராசிக்கு 8க்குரியவரும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவரும் அவரை, 8ஆம் இடத்துக்குரிய அவரை, 8ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். ஆகையால் அந்த இடம் உங்களுக்கு பலம் பெறுகின்றது. சனியோடைய பாதிப்பு, அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய கெடுபலங்கள் இனி இல்லை. ஆகையால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனதில் சில பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் கேதுவால் ஏற்படும். கேது கணபதி வழிபாடு செய்வது மூலம் தவிர்க்க முடியும். அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இப்பொழுது இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு கணபதி வழிபாடு சிறப்பு. மற்றபடி பார்க்கின்ற தொழில் வியாபாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசிக்கு 10லே சூரியன் இருக்கிறது சிறப்பு. பொருளாதார வரவுகள் நன்மையை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். மற்றபடி உத்தியோகம், உற்சாகம்,
சுறுசுறுப்பு இவையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதிக வேலை பளு என்கின்ற ஒரு அழுத்தமும் இருக்கும். ஆனால் இவையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு சிவன் அருளால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அதுதான் சிம்மராசிக்குரிய ஒரு பலம். சிவனை வணங்குங்கள். உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பை பெறுவீர்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் லாபம், லாபாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் லாபமும் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் எந்த விதத்திலும் குறைவு இல்லை. மனதிலே குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் கணபதி வழிபாடை கூறியிருக்கின்றேன். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் நமகா, ஓம் அம் நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். மனதில் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான ஒரு சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இறை அருள் கிடைக்கக்கூடிய நன்மையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் தன்னுடைய மற்றொரு வீடான மிதுன ராசியில் ஆட்சி பெற்று மிக பலமாக இருப்பதும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும். 7ல் சனி இருந்தாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை கோச்சார வேத அடிப்படையில். அதே போல பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. சனியோடு சேர்க்கை பெறுவார். அதன் பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவார் என்று இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் பொறுமை காட்டும். தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10லே புதன் அமர்ந்திருப்பதனால் சந்திராஷ்டம நாட்களும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகளவையும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் கொண்டதாகவே இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதல்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் 9ல் இருப்பதனால் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு சிறப்பாக வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் நன்மைகளும் மிக சிறப்பான ஒரு முடிவுகளும் எடுப்பீர்கள். ஆகையால் இந்த வாரம் நன்மைகளுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் லாபத்தில் வந்திருக்கிற குரு உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு அமைப்பு. ஆகையால் எந்த ஒரு செயலும் கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் நன்மை, மேன்மை, யோகம், வெற்றி என்று பல வகையில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தது அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் குருவே நமகா, ஓம் அம் குருவே நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிகள் விரைவாக கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது, 6ல் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறார் என்றாலும் சந்திராஷ்டமும் இருக்கின்றது. சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாளிலே கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுகிறது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் குரு வந்துவிட்டார். 9 இருக்கின்ற குரு 10க்கு வந்திருக்கிறார். பொதுவாக 10ல் குரு அமர்கின்ற பொழுது சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு அவர் உச்சமாக 10ல் அமர்ந்திருப்பதனால் பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களில் மிக மிக கவனம் வேண்டும். மற்றபடி வருமானம் என்று பார்க்கின்ற பொழுது 6ல் அமர்ந்திருக்கின்ற சனி, லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது என்று அவர்கள் சிறப்பாக இருக்கிற ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு மட்டுமே எல்லாமே இல்லை.
சனி கேது ராகு என்று பார்க்கின்ற உங்களுக்கு சனியும் கேதுவும் சிறப்பாக இருக்கின்றார்கள். சனியோ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் வருமானத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. சந்திராஷ்டமத்தில் பெரிய முதலீடுகள் வேண்டாம். மற்றபடி உத்தியோகம், 8ல் சூரியன் அமர்ந்திருக்கின்றார், நிதானம் வேண்டும். சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தையிலே கவனம் வேண்டும். அதாவது குரூப் டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடல் போன்றவற்றில் எச்சரிக்கையாக பேசுங்கள். மேலதிகாரம் கொஞ்சம் பழகுகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் 2ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார். ஆகையால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, கொஞ்ச நேரம் தியானம் செய்வது போன்றவற்றை உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மையும் இருக்கிறது, அதே சமயத்தில் சில குழப்பங்களும் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை சூரியனும் செவ்வாயும் பார்ப்பனா, செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கா, சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்கா. அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தால் நன்மையை கொண்டு இருக்கும். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் நமகா, ஓம் அம் நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். நன்மை கொண்ட வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும் ராசியை 8ஆம் பார்வையாக பார்ப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பு. குரு பயிற்சி, குரு ராசிக்கு 9க்கு வந்திருக்கிறார், மிக அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்தில் சூரியன் ராசிக்கு 10க்குரியவர் பார்ப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடியது. சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் 8ஆம் தேதி 9க்கு வருவதும் அற்புதமான ஒரு யோகம், குருவோடு சேர்க்கை என்று இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரன் பாக்கியாதிபதி சாதகமாக இருக்கிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், விவேகம் என்று உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய நன்மையான வாரம் இந்த வாரம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ராசியை குரு பார்ப்பதனால் எண்ணங்களிலே தெளிவு என்று இந்த வாரம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு செயலும் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் குருவே நமகா, ஓம் அம் குருவே நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிகள் விரைவாக கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ராசியாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை 8இல் குரு உச்சம் பெறுகின்ற பொழுது யோகத்தை செய்வார். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் சூரியன் சிறப்பை தருகிறார். சுக்கிரன், புதன் போன்ற வகையில் நன்மைகளை தருகின்றார்கள். 3லே ராகு என்று கோள்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்கிறார்கள். சந்திரன் அட்டமாதிபதி இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 8இல் குரு வந்து விட்டார் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம்.
ஏனென்றால் 8ல் குரு இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு, ராசியாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிற ஒழிய எந்த விதத்திலும் பெரிய பொருளாதார இழப்புகள் எவையும் இல்லை. செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் 6ல் இருக்கிற சூரியன் சிறப்பான ஒரு முயற்சிகள் எடுக்க வைப்பார். எந்த ஒரு காரியத்திலும் மேலதிகார நல்ல நட்புறவு இருக்கும். பலமான ஒரு முயற்சிகள் எடுப்பீர்கள். அவற்றில் சாதகமான ஒரு வெற்றிகளும் பெறுவீர்கள். குடும்பத்தில் 2ஆம் இடம் உள்ள குடும்பஸ்தானம், அந்த 2ஆம் இடம் மகரம் உங்களுக்கு. அந்த இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவர்களே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் பகமை எதுவும் இல்லை என்ற இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் நமகா, ஓம் அம் நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு உங்களுக்கு 7லும் 3லே சனி இருக்கிறது. சிறப்பான ஒரு யோகம். சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார். புதன் 5ல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான யோக அமைப்பை கொடுக்கின்ற நிலை. ஆகையால் தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். 6ல் அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார். மற்றபடி பார்க்க 7ல் இருக்கின்ற ஆட்சி உச்சம் பெற்ற குரு எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பலமான யோக அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமை, எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேலதிகாரம் நல்ல நட்புறவு என்று பலமான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு, பாசம், 7லே குரு இருக்கிறது. அற்புதமான யோக அமைப்பு. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் குருவே நமகா, ஓம் அம் குருவே நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றியும் நன்மையும் யோகத்தையும் நீங்கள் அடைவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது பலம். 5ஆம் இடத்தில் யோகாதிபதியான புதன் பகவான் ஆட்சியும், சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்று அதன் பிறகு 6ஆம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் பெரிய அளவில் இல்லை என்றாலும் செயல்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபடுகின்ற போது கொஞ்சம் கவனம் வேண்டும். எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. ராசிக்கு 10ஆம் இடத்தை 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால், அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது 4ஆம் இடத்தில் சூரியன் சற்று அலைச்சல்கள் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். சோர்வுகள் இருக்கும். உடல்நலத்தில் கவனம் வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் உடல்நலத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி கணவன் மணி உறவிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. அன்பை காட்டுவீர்கள். அன்பை அவர்களும் கொடுப்பார்கள்.
மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விகள் போன்றவற்றில் நன்மை இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் நண்பர்களே, கும்பராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் சுக்கிர ஓரையிலே அந்த செயல்களை ஆரம்பிப்பது நல்லது. சுக்கிர ஓரையிலும் அல்லது புதன் ஓரையிலும் செயல்களை ஆரம்பிப்பது நல்லது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் நமகா, ஓம் அம் நமகா என்கின்ற மந்திரத்தை, பீஜ மந்திரத்தை உச்சரிங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையான வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். குரு உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனியை பார்க்கின்றார் 9ஆம் பார்வையாக. பெருங்கோண பார்வை. இனி ஜென்ம சனியால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும் இல்லை. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாக்கு காணம் 2ஆம் இடம், அதில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கு. அவர்கள் கோபம் இல்லாமல் பார்த்துங்க. ஆனாலும் குரு உங்களுக்கு மிக பலம் கொடுக்கிறார். சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக ராசியிலும் 2ஆம் இடத்து சென்று செவ்வாயோடு சேர்க்கை பெற்ற சந்திர மங்கள யோகம் என்று பலமாக 3க்கு சென்று உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் இனி பயப்பட வேண்டாம். எல்லா விதத்திலும் மனதில் இருந்த குழப்பங்கள், தயக்கங்கள், தடுமாற்றங்கள் இவையெல்லாம் இனி இருக்காது. உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்கிறார். அதை விட என்ன சிறப்பு? ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உற்சாகம், சுறுப்பை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. வருமானம் அதிகரிக்கின்ற அதே சமயத்தில் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக இந்த வாரம் நீங்கள் எடுக்கலாம். உத்தியோகம் 3லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். வைகாசி மாதம் ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மேலதிகாரி நல்ல நட்புறவு, சக ஊழியர்களிடம் பகமை இல்லை என்று 4லே புதன் அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்பு என்று இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். பாதகம் இந்த வாரத்தில் ஜென்ம சனி. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். பல முறை கூறியிருக்கின்றேன், தொடருங்கள். அனுமன் சாலிசாவை கேட்பது இப்பொழுது முக்கியம். குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றவர்கள் அவை கேட்க வேண்டும். இப்போ சனி ரேவதியில் இருக்க அனுமன் சாலிசாவை கேளுங்கள். உத்தியோகம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் 6க்குரியவன் 3ல் இருக்கிற சூரிய பகவான் ஆரோக்கியத்தை சிறப்பாக கொடுப்பார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு மீன ராசியிலே பிறந்த சகோதர சகோதரருக்கு நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சிக்குரியது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் குருவே நமகா, ஓம் அம் குருவே நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். மேன்மைகளும் நன்மைகளும் விரைவாக நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2026 முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். என்னிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்புறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.